வணக்கம். என் பேர் குணசேகரன். நான் நாம் தமிழர் கட்சியினுடைய நகர தலைவராக இருக்கேன். காலையில் வேதாரண்யம் சந்தத்தோப்பு பள்ளிக்கூடத்தில் 222 பூத்துக்கு நான் ஓட்டு போட வந்தேன். என்னோடய வாக்கை இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க செலுத்தியிருக்காங்க. இது சம்மந்தமாக நான் தேர்தல் அதிகாரிகிட்ட நான் புகார் அளிச்சிருக்கேன். அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் எனக்கு என் ஓட்டை நான் போடணும். அதுக்கு உண்டான வழிவகையை செய்யணும். குறிப்பாக இந்த பூத்தில் வேலை பார்க்குற போலிங் ஆஃபீஸருக்கு சரியான ட்ரைனிங் இல்லை. காலையிலே நாங்கள் வாக்கு முகவர் போடும்போது வேட்பாளர் கையொப்பம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. திருப்பி விட்டு எங்களுக்கு முகவர் கையொப்பம் வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. வேட்பாளர் கையொப்பம் போடும்போது எதுக்கு முகவர் கையொப்பம் அப்படிங்கிறத நான் கேட்டு சரி பண்ணி தான் விட்டுட்டு போனேன். மறுபடியும் அதே பூத்துக்குள்ளே இதேமாதிரி பிரச்சனை ஒன்று நடந்திருக்குது. ஒரு ஓட்டை கள்ள ஓட்டை மாற்றி போட்டிருக்கிறாங்க. அது எப்படி போட்டாங்க, எப்படி நீங்கள் பூத் ஏஜென்ட் எல்லாருமே எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு போய் எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னாக்கா, அந்த போலிங் ஆஃபீஸர் எப்பிக் நம்பரை நோட் பண்ணவே இல்லை, சொல்லவும் இல்லை, சத்தமாக சொல்லவும் இல்லை. இன்னும் வரையும் அந்த பூத்தில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்பிக் நம்பர் படிக்கவே இல்லை. வரிசை எண்ணு, அப்பா பேர், வாக்காளர் பேரை சொல்லிட்டு மட்டும் ஓட்டை டிக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. இதனால தான் கள்ள ஓட்டாங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. போய் கேட்டதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முழுமையாக இப்போ தமிழகம் முழுவதும் எப்படி தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா என்னென்னு சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ உங்களுடைய ஓட்டு மறுபடியும் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு வாக்குரிமை மறுபடியும் கோருறீங்களா? சீட்டு கொடுக்குறாங்க. அதில் சேலஞ்சு ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சேலஞ்சு ஓட்டுங்கிறது தெரியும், அது எண்ண மாட்டாங்க. எப்படின்னா சமமான எண்ணிக்கையில் வரும்போது அந்த ஒரு ஓட்டை பிரித்து பார்ப்பாங்க. நாங்கள் ஏகப்பட்ட இடத்துல நாங்கள் எண்ணிக்கைக்கு போயிருக்கிறோம். சமமான எண்ணிக்கையில் வரும்போது தான் ஒரு ஓட்டுக்காக பிரித்து பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவரோட ஓட்டு எங்களுடைய பர்சன்டேஜுக்கு வராது. இந்த ஒரு ஓட்டு மாதிரி 100 ஓட்டு இருந்தாலும் ஒரு பர்சன்டேஜ் எங்களுக்கு வரும். ஒரு புள்ளி பர்சன்டேஜ் வரும். அந்த புள்ளி பர்சன்டேஜ் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாங்கள் உழைக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஒத்த பைசா செலவு பண்ணாமல் வாங்குகிற ஓட்டு எங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அந்த ஒரு ஓட்டுக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். இவரோட ஓட்டு எங்களுக்கு வேணும். இவரோட வாக்கு என்னோட உண்மையை இழக்க முடியாது. நான் கண்டிப்பாக அதில் ஓட்டு போட்டு தான் ஆகணும். இப்போ தேர்தல் எல்லாம் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஒரு நகர தலைவருக்கு இந்த நிலைமைன்னா ஒரு பாமர மக்களுக்கு என்ன நிலைமை? இவர் ஓட்டு மட்டும்தாங்கிறது கிடையாது. இந்த வார்டில் இன்னும் எத்தனை வாக்கு இதேமாரி பதிவாயிருக்குங்கிறது தெரியல. இது சாயங்காலம் கூட தான் தெரியும். ஆனால் நாங்கள் இவருடைய வாக்கு பதிவாகின்னு தெரிஞ்சோன்னா இப்போ நாங்கள் தொகுதி முழுக்க உள்ள நாங்கள் இந்த வேதாரண்ய நகர கிழக்கு ஒன்றியத்தில் நாங்கள் எல்லாருமே இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இல்லை அதேமாரி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இப்போ எங்களை பார்த்துட்டு கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை யார் இந்த வாக்கை மாற்றி போட்டா அப்படிங்கிறது எங்களுக்கு சாயங்காலம் அந்த சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. எதுக்கு இந்த சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க? அந்த டயத்தில் போட்டு பார்த்தா தெரியாதா? அந்த செல்லை ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ சிசிடிவி கேமரா வைக்கிறவங்க செட் பண்ணால் அவங்க செல்லே பார்க்கலாம். அந்த டைமிங் என்னென்ன அது இங்கே ரூல் கிடையாது. கடைசியாக தான் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ தேர்தல் நடத்த அலுவலர்கிட்ட நீங்கள் அந்த புகார் அளிச்சிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? புகார் கொடுத்துருக்கோம். அவங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரை ஒரு ஓட்டு போட சொல்லிட்டு சீட்டை கொடுத்து ஓட்டு போட சொல்லிட்டு தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க அரெஸ்ட் பண்ணுறது எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா இவருக்கு தனிப்பட்ட முறையில் ஆளுங்கட்சியிலேருந்து பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு எங்களுக்கு தெரியும். ஓட்டு கேட்க வந்ததுலேருந்து என்னென்ன நடக்குது, அவர் வெளியில் வந்ததுலேருந்து எப்படி இப்போ பண்ணிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும். அது பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் முக்கியமாக இவருக்கு வாக்கை பறிக்கப்பட்டது தான். எனக்குன்னு பறிக்கப்பட்டது. இந்த புகார் வாய்மொழியாக கொடுத்துருக்கீங்களா, எழுத்து மூலமாக கொடுத்துருக்கீங்களா? இதுவரையும் கொடுக்கல. இனி சாயந்தரம் நேரத்தில் கொடுக்கணும். இனிமேல் இவரை பார்த்துட்டு தான் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு நாங்கள் மேலே பேசிட்டு எங்கள் கட்சி தலைமையில் பேசிட்டு நாங்கள் பதில் சொல்லணும். எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் வந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஒப்புதலின் பேரில் அவர் என்ன தகவல் சொல்கிறாரோ அதன் பேரில் நாங்கள் இப்போ தொகுதி தலைவர், நான் தொகுதி தலைவர், தொகுதி துணைத் தலைவர், நகர முன்னாள் செயலாளர், அண்ணன் நகர தலைவர் எல்லாருமே சேர்ந்து, நகர துணை செயலாளர் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய ஒப்புதலை எழுத்துப்பூர்வமாக நாங்கள் ஒரு கடிதமாக காவல்துறை துணை ஆய்வாளருக்கும் தேர்தல் அலுவலருக்கும் ஏஆர்ஓக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம்.